ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா பீட்ரூட்டை வச்சு விளாண்டுட்டுருக்காளே அப்படின்னு தானே பார்க்கிங்க. ஆமாங்க, இன்றைக்கி பீட்ரூட் தீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டானது. பீட்ரூட்டில் அல்வா தான் பண்ண போகிறோம். சூப்பராக வந்துச்சுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அதை எப்படி பண்ணேன் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு தாங்க. மில்கை பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் ஆறட்டும். அதை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராசஸேவும். செம்மையாக வந்துருந்துச்சுங்க. நான் கூட இப்படி வருமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் மம்மி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா அல்வா பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நான் கூட நல்லா இருக்காதுன்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன், ஏதாவது திகட்டுற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. பட் உண்மையாகவே டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ எப்படி பண்ணேன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள தொலி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கத்தியில் கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக வராதுங்க. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த அருவாமனையில் கட் பண்ணி பழகிடுச்சா, அதனால் பார்த்திங்கன்னா கத்தியில் வராது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கத்தியில் கடன்னு கட் பண்ணிடுவாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பட் வரவே இல்லைங்க எனக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நமக்கு வரதையே ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கடகடன்னு அருவாமனையிலையும் கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாயம் ஊட்டியிருக்கு. இதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. என்னமோ அந்த மருதாணி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த லிப்ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணுறது தாங்க. இந்த பீட்ரூட்டை கட் பண்ணக்குள்ளேயும் என்னோடய ஃபேஸை மட்டும் பாருங்கள், எவ்வளோ படாத பாடுபடுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருந்துச்சா, எப்படி கட் பண்ணுறதுனே தெரியாமல் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் மிக்சியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாதாங்க அரைக்கும், அதனால தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக்சியை எடுத்துக்கோங்க. மிக்சியை எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க பீட்ரூட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொட்டிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த துருவி போடுவாங்க, துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் துருவுறது பார்த்திங்கன்னா எங்கே போச்சுன்னு தெரிலங்க, அதனால் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணியே போட்டுட்டேன். ஸோ இதுக்கடுத்து மிக்சியை மூடியாச்சு. அதுக்கடுத்து அரைக்கிறது மட்டும்தான் வேலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேங்க, அரைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபைனலாக கிளறும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேங்க. பட் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக ஊற்றிட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் தாங்க ஊற்றுனேன், கொஞ்சமே பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட்லேயே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம அரைக்கவுமே அதுவே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இறங்கி ஒரு மாதிரி ஜூஸ் ஆயிரும். ஸோ அந்த இதனால் நான் அதை மறந்துட்டு நானாடிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தெரியாமல் நான் ஜூஸ் போடுற ஞாபகத்துலேயே அரைச்சிட்டேங்க. இப்போ இப்படி தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ அதிகமாக சாப்பிட்ற மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் கீ பார்த்திங்கன்னா அதிகமாக நான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கீயில் போட்டாச்சு. ஸோ நெய்யில் போட்டு அதை லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதை ஃப்ரை பண்ணும் போதே பார்த்திங்கன்னா. ஸோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டோம்னா அது வேலை முடிஞ்சிருச்சு. மித்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ மில்க் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலையா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே கிடையாது, ஈஸியான வேலை தான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீ ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் இருக்குது பார்த்திங்களா, இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, பீட்ரூட்டோட ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே இதில் கொட்டிடணும். வேறு எந்த வேலையும் கிடையாது. கொட்டிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அல்வானாலே கிளறுறது தானேங்க, கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அல்வா ரெடி ஆகும். ஸோ கொஞ்சம் அந்த பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால் எனக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இப்போ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு எனக்கு. நான் அதான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கே தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் குறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா உருகி கட்டியாகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் துருவியே போட்டுடலாம்.
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளற பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்ற ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்களாட்டுக்கு எங்கிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வற்றணுங்க. வற்றுற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னதா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. ஈஸியான ப்ராசஸ் தான், தண்ணி ஏன் ஆட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பண்ணது பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும், அதில் தான் இருக்குது. பட் நான் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரிசல்ட் நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இப்போ இந்த தண்ணி வற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டே இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கிளறது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. மித்தபடி பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகிட்டு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மாதிரி நமக்கே தோணும். எனக்கு பாருங்கள் மொதக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னான மாதிரி இருந்துச்சு. அந்த பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் பேஸ்ட்டான மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹையிலே வச்சதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி வந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து நானும் கிளறி விட்டுட்டே இருந்தேன். எனக்கே கொஞ்சம் கிளறது கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இன்னொரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்கில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். நானே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இதை வற்ற வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருந்து அந்த மாதிரி நிலமை ஆகி போச்சுங்க. ஸோ பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீனி கரையிற வரைக்கும் ஒரு 4 கிளறி விடுங்க. கிளறது மட்டும்தாங்க இந்த அல்வாவில் வேலையே நமக்கு. மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து நானும் கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா கிளறி விட பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் இந்த மாதிரி வந்துருச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திக்கான மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலைடா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு அப்படிங்கிற மனநிலைமையில தான் நான் இருந்தேன். உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. மொதக்கும் அந்த கிளற பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கீ ஆட் பண்ணவும் அது சூப்பராக ஸ்மெல் அடிச்சிச்சு. நல்லா அல்வா ஃப்ளேவரில் தான் அடிச்சிச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல் தண்ணி வற்றி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ தான் ஆட் பண்ணணும், மித்தபடி கிடையாது. நான் முதையே சொன்னது தான். நீங்கள் அதிகமாக நெய் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நெய் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ திகட்டுற அளவுக்குலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால் கொஞ்சமாக மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அல்வாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட 5 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், மித்தபடி கிடையாது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளறவும் இன்னும் லைட்டாக பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிடும். இதுக்கடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாதாமும், ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டு இன்னும் 2 கிளறினீங்கன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆயிரும். அதுவும் பீட்ரூட்லங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே நான் கூட இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரியலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் ஸ்மெல்லு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சாப்பிட பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கே இன்னும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்களே பார்த்திங்கன்னா எப்படி காலி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லைங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா கேரட்டில் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி தான் ட்ரை பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இவங்க டெம்ட் ஆகிற பார்த்தாலும் நமக்கே பார்த்திங்கன்னா ஆசை வந்துருச்சு. அதனால் நான் தூக்கிட்டு தனியாக வந்துட்டேங்க. நானும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவேவும் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா தோணும் இல்லையா, இந்த அல்வா நம்மளாடா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி தாங்க எனக்கும் இருந்துச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்னோடய தம்பி வந்தானா அவனுக்கு கொஞ்சோண்டு ட்ரை பண்ண கொடுத்துட்டு இந்த டே பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டேன். இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.